நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக அவல் லட்டும் ஜவ்வரிசி லட்டு ட்ரை பண்ணேன். பட் லட்டு கடைசியாக பூந்தி மாதிரி வந்துருச்சு. ஜவ்வரிசி லட்டு ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இன்னும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால அவல் லட்டு மட்டும் ஷூட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் அளவுக்கு கெட்டி அவலை வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். அவல் வந்து கொஞ்சம் சூடாக இருந்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் வந்து அவல் அளந்தோமோ அதே கப்பில் வந்து நான் கரும்பு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யை நல்லா உருக்கி சூடாக வந்து உள்ளே ஊற்றி கலந்துருக்கேன். இப்போ பார்த்தாலே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்ம உருண்டை ஸ்ட்ராங்காக நிற்கும். நெய் வந்து நம்ம ஆற விட்டு உள்ளே ஊற்றினாலோ இல்லை வந்து இது ஆற விட்டதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சாலோ உருண்டை வந்து வராது. அதனால நெய்யும் நல்லா சூடாக உள்ளே ஊற்றுங்க. அதே மாதிரி கலந்த உடனே டக்குன்னு உருண்டை பிடிச்சிடுங்க. அப்போ தான் வந்து உருண்டை நல்லா ஷேப்பாக வரும். நான் வந்து இந்த ஷேப் கலையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக உருண்டை பிடிச்சோடனே ஒரு 15 மினிட்ஸ் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது அப்படியே செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட உடையவே இல்லை, உதிரவே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் உடையாது, அப்படியே இருக்கும். 1.5 கப் அவளுக்கு கிட்டத்தட்ட 10 லட்டு போல் கிடைச்சிது. வணக்கம், வெல்கம் டு அரிசுவை அடுப்பங்கரை. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கோழிக்கோடு ஏர் கிராஷ்ல இறந்தவங்களுக்காகவும் அடிப்பட்டவங்களுக்காகவும் அவங்களோட சொந்த பந்தங்களை இழந்தவங்களுக்காகவும் நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுக்கோம். ஓகே, ஸோ எங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சிம்பிளா நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சாமிலாம் கும்பிட்டுட்டோம். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்காக சாமி கும்பிடுறது. எப்பவும் முடிச்சுட்டு நார்மலா சாமி கும்பிடுற மாதிரி சாமி கும்பிடுவோம். பட் இந்த வாட்டி தான் பாதம்லாம் போட்டு பண்ணணும் அப்படின்னு நான் வந்து எங்க கிச்சனுக்காக ஆர்கனைஸ் பண்றதுக்காக சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதோட யூசேஜ் அண்ட் ரிவ்யூ ஒரு கைண்ட் ஆஃப் ஷாப்பிங் ஹால் தான் வந்து இதுல இருக்க போகுது. நாங்க ஊருக்கு போயிருந்தப்போ கிச்சன்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து பேக் பண்ணி இன்னொரு ரூம்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு பெஸ்டிசைட்ஸ்க்காக அப்படி பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ திருப்பி ஃபுல்லா கம்ப்ளீட்டா கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது சரி கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வாங்கலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரெண்டல் கிச்சன் அண்ட் அன்ஃபர்னிஷ்டு கிச்சன். ஸோ அதனால ஷெல்ஃப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு கவுண்டர் டாப், கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் அவ்வளோ மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால அதுல திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது கொஞ்சம் எப்பவுமே மெஸ்ஸியா தான் இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணி வைக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ பண்றதே பண்றோம், மறுபடியும் ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்றோம்ன்றதுனால இந்த மாதிரி சில ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி நான் எல்லாமே மீஷோல தான் வாங்கினேன். அமேசான், பிளிப்கார்ட் எதுவுமே வந்து எங்க பின்கோட்க்கு வந்து அந்த டைம்ல டெலிவரி இல்லை. நான் வாங்கி 1 மந்த் ஆயிடுச்சு. இப்போ யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து கவுண்டர் டாப் மேல ஒரு பெரிய டபுள் டயர் ஷெல்ஃப் இருந்திருக்கும். ஸோ அதுதான் அந்த இது வந்து 924 ருபீஸ் வருது. ஷிப்பிங் காஸ்ட்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் வருது. இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டீல்னால தான் இருக்கு, நல்லா குவாலிட்டியா தான் இருக்கு. இது வந்து எக்ஸ்பேண்டபிள், நீங்க க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம், திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல யூசேஜ் தான். நீங்க வந்து கவுண்டர் டாப் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, நிறைய திங்ஸ் வச்சுக்கணும் அப்படி கவுண்டர் டாப் மேல மெஸ்ஸி ஆகாம அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வர்த்தி ப்ராடக்ட். ஏன்னா எங்க கிச்சன் வந்து சிங்க்ல இருந்து தண்ணி லைட்டா சிந்தினாலும் அந்த கடைசி வரைக்கும் வந்துடும். ஸோ எனக்கு கவுண்டர் டாப் மேல எந்த திங்ஸ் வச்சிருந்தாலும் அதை எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் கவுண்டர் டாப் மேல எதுவுமே இல்லாத மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். ஸோ ஒரு ஹைட்டா வச்சுக்கணும், கவுண்டர் டாப் மேல வைக்காத மாதிரி அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டபுள் டயர் இது வச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து என் கவுண்டர் டாப் வந்து மெஸ் ஃப்ரீயா இருக்கு. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ப்ரோஸ் வந்து சின்ன ஸ்பேஸா இருந்தா கூட அதுல நம்ம நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பேண்டபிள், கம்ப்ரெசிபிள் ரெண்டுமே நம்மளுக்கு எந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டர்டியா இருக்கு, சீக்கிரமா உடையாது, வளையாது, அந்த அளவுக்கு நல்லா திக் குவாலிட்டியா தான் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாமே வந்து இதோட ப்ரோஸ். ஸோ கான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேப் இருக்கு இல்லையா, ஒரு 3 ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஷெல்ஃப்ல. நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல வச்சு காட்டுறேன். அந்த கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நீங்க வந்து பாட்டில் இதெல்லாம் வச்சீங்கன்னா அந்த கேப் இல்லையா கீழே விழுந்துடும். பெரிய பிளேட்டு இல்லைன்னா வந்து ஷூஸ் மடிச்சு வைக்கிற மாதிரி பெரிய டவல், கிளாத்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். பட் நீங்க வந்து சின்ன சின்ன பாட்டில் எல்லாம் வைக்க போறீங்க அப்படின்னா, சின்ன பாட்டில் கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சீங்கன்னா கூட வந்து அதுல வந்து செட் ஆகாது.
உள்ள விழுந்துரும் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து அதுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு அது ரொம்ப செட் ஆயிடுச்சு. இது எப்படியாவது யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அம்மா வந்து ஐடியா கொடுத்தாங்க, கார்ட்போர்ட் ஷீட் வச்சு அது மேல வெயி நீ எல்லா பாட்டில்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது கார்ட்போர்ட் ஷீட் வச்சு அது மேல நியூஸ் பேப்பர் ரேப் பண்ணி இப்போ நான் வந்து எல்லா பாட்டில்ஸும் அதில் வச்சிருக்கேன். ப்ராடக்ட் ஒரு ஆர்கனைசர் ரேக் தான். நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ரேக்கு நிறைய வீடியோஸ்ல நிறைய யூடியூபர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து 682 ருபீஸ் வருது. இதுவும் ஷிப்பிங் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணி தான். இது வந்து முன்னாடி இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நான் எப்படி வச்சிருந்தேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு 2 டயர் இது இருக்கும்ல ஆர்கனைசர் இருக்கும்ல அதுல தான் வச்சிருந்தேன். ஸோ அது 2 வச்சாலே எல்லாமே ஃபில் ஆயிடும். ஸோ வேற எதுவுமே அந்த இடத்துல வைக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இதுல சின்னதா இருக்கு. பட் ஆனா இதுல 1 கிலோ வெங்காயத்துக்கு வெங்காயம் 2 கிலோ வரைக்குமே பிடிக்குது. நான் வந்து உள்ள இது பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது நல்ல ஒரு இதுக்கு ப்ரோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் சேவிங். நீங்க சின்ன இடத்துல கூட நிறைய திங்ஸ். கான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட அந்த அட்டாச் பண்ணுறது இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவலாக ஒரு பார்ட்டும் தனித்தனியாக வச்சு தான் பாக்ஸ் கொரியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப டைட்டாக இருந்தது, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாமல் அப்படி இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுத்து ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பிளாஸ்டிக் ஷெல்ஃப் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து 2 டயர் ஷெல்ஃப்ல இருந்து டில் 10 or 12 வரைக்கும் இருக்கு ஹைட். நம்ம வந்து எந்த ரேஞ்ச் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து 964 ருபீஸ் வருது. நம்ம அதிகமான ஷெல்ஃப் இருக்க மாதிரி சூஸ் பண்ணால் ரேட் வேரி ஆகும். நான் வந்து இது மெயினாக அந்த பெரிய பெரிய பாத்திரம்லாம் வைக்கிறதுக்காக முன்னாடி எல்லாம் கவுண்டர் டாப் கீழே இருக்க அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சிருப்பேன். இப்போ வந்து அங்கெல்லாம் இப்போ பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய வச்சதுனால இடம் இல்லை. அதனால சரி இந்த பெரிய பாத்திரம் அடிக்கடி எடுக்காத பாத்திரம்லாம் கொஞ்சம் அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேக் வந்து நான் 4 டயர் நல்லா ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு. ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, அப்புறம் டார்க் ப்ளூ இருக்கு, கிரே இருக்கு. இந்த மாதிரி வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து இந்த இட்லி பாத்திரம், பால் பாத்திரம், இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து அதுல வச்சிருக்கேன். சின்ன பாத்திரம்லாம் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி முன்னாடி வாங்கி அடிச்சிருந்தோம், அதுல வந்து நான் வச்சிருக்கேன். பெரிய பெரிய பாத்திரம்லாம் அதுல வைக்க முடியாது, குக்கர் அந்த மாதிரி எல்லாம் அப்படிங்கிறதுனால கிச்சன் உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா நாங்க பார்த்த எங்க இதுல வந்து அன்ஃபர்னிஷ்டு வீடு அப்படின்னா மோஸ்ட்லி கிச்சன் எல்லாமே இப்படிதான் இருக்குது, எங்கேயுமே வந்து ஷெல்ஃப் எல்லாம் வைக்கல. ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆர்கனைஸ் பண்றதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க அடுத்தது வந்து நான் அம்மாவோட கிச்சன் ஹால்ல வந்து காமிச்சிருப்பேன். இது வந்து 366 ருபீஸ் வருது இந்த 4 ரேக்குக்கும் சேர்த்து. இது வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்துட்டு கவுண்டர் டாப் மேலே இருக்கிற ஷெல்ஃப்லையும், இன்னொன்று வந்து என்னோட இதில் ஸ்பூன் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒன்று வச்சிருக்கேன். 2 தான் மேஜர்லி நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. இது வந்து 146 ருபீஸ் வருது 3 மேட்டும் சேர்த்து. இது வந்து நல்ல திக்கா இருக்கு குவாலிட்டி பாத்தீங்கன்னா. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர் சூஸ் பண்ணுங்க எப்பவுமே. ஏன்னா நம்மளுக்கு மேல் போர்ஷன்ல இருக்கிற லைட்டோட வெளிச்சம் தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு மேட்சிங்கா நம்ம எடுக்கணும்னு சொல்லி சம்டைம்ஸ் டார்க் கலர்லாம் சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி சூஸ் பண்ணீங்கன்னா கீழ் ஷெல்ஃபுக்கெல்லாம் வந்து வெளிச்சம் வராது நீங்க ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அதனால லைட் கலர்ஸை சூஸ் பண்ணுங்க. நானும் வந்து என்னோட ஃப்ரிட்ஜ் கலர் கிரே கலரே தான் வந்து சூஸ் பண்ணேன். இதுவும் நல்லா திக்கா இருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் அந்த மாவு பாத்திரம்லாம் வச்சோம்னா அந்த மாவு சிந்தி இருந்ததுனாவோ இல்லை காஞ்சி போச்சு அப்படின்னாலும் அது அப்படியே ஷெல்ஃப்ல பிடிச்சிக்கும். அதை அடிக்கடி எடுத்து நான் அந்த ஷெல்ஃபை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருந்தது.
ஸோ வந்து இதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்ஸ். நான் வந்து நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே சார்பா நான் வந்து இன்னைக்கு ட்ரை கலர் நம்ம ஃபிளாகோட கலர் படி அப்படியே சட்னி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக எல்லாரும் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி காம்பினேஷன் வைப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சாஃப்ரான் கலருக்கு நான் வந்து கேரட் சட்னி ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒயிட் சட்னிக்கு நார்மல் தேங்காய் சட்னி தான். கிரீன் கலர் சட்னிக்கு நான் வந்து கேப்சிகம் சட்னி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு இப்போ நான் காட்டுறேன். நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை வந்து ஒரு வடச்சட்டியில் சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, சீரகம், மிளகு இதெல்லாத்தையும் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவில் எடுத்துக்கலாம். கூடவே 2 வரமிளகா. இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா 2 நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். அதே கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் அதையும் நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 10 பல் போல் பூண்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 1 கேரட் நல்லா தோல்லாம் சீவிட்டு ரவுண்டாக அரிஞ்சு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி நிறையா சேர்த்துடக்கூடாது, அப்போ டேஸ்ட் வந்து மாறிடும். நீங்கள் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இல்லைனா நடுக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது குடமிளகா சட்னி. அதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, சீரகம், மிளகு, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். 2 பச்சை மிளகா உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் சிவப்பு மிளகா கூட பயன்படுத்தலாம். நான் வந்து க்ரீன் கலராக வரணும் அப்படின்றதுக்காக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதே மாதிரி 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் இதையும் உள்ளே சேர்த்துடலாம். இது கூட ஒரு 10 பல் போல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். நான் வந்து ஒரு முழு குடமிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்க போகிறேன். மீடியம் சைஸ் குடமிளகாயை. இது நல்லா வணங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சேர்த்துட்டேன், அதை காட்டுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
ரெட் கலர் சட்னி ரெடி. இந்த மாதிரி குட்டீஸ்க்கெல்லாம் வந்து நல்லா சின்ன சின்ன தோசை மாதிரி ஊற்றி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 3 சட்னியும் ஒரே நாளில் செய்யணும்னு இல்லை, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்களும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். நீங்க எங்க ரெசிபிஸ் எதுவா இருந்தாலும் ட்ரை பண்றீங்க அப்படின்னா எங்களோட ஃபேஸ்புக் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, மறக்காம எங்களை டேக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.